அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சியான்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். வாருங்கள், என்னவென்று பார்ப்போம். நான் எழுதிய பாடல்களில் ஒரு 300-400 பாடலுக்கு மேலே எழுதியிருக்கேன். ஆக மொத்தம் அத்தனை பாடல்களிலே ஒரு 25 பாடல் நான் ஒரு சுயாட்சி லட்சியம் என்ற புத்தகத்தில் கொடுத்திருக்கிறேன். அதில் ஒரு சில வரிகளை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று படித்து காட்டுகிறேன். வாழ நல்ல வழி இருக்கு, வரிஞ்சு கட்டி நிற்காதீங்க. வகை வகையாக பொருள் இருக்கு, வாந்தி பேதி ஆக்காதீங்க. தீய வழி தேவையில்லை, நல்ல வழி நீ தேடு. வாழ நல்ல வழி இருக்கு, வரிஞ்சு கட்டி நிற்காதீங்க. வகை வகையாக பொருள் இருக்கு, வாந்தி பேதி ஆக்காதீங்க. தீய வழி தேவையில்லை, நல்ல வழி நீ தேடு. கட்சி கட்சி என்று சொல்லி பிரித்து வச்சு பார்க்காதீங்க. கட்சி கட்சி என்று சொல்லி பிரித்து வச்சு பார்க்காதீங்க. லஞ்சத்துக்கு ஆசை வச்சு வஞ்சனைகள் செய்யாதீங்க. லஞ்சத்துக்கு ஆசை வச்சு வஞ்சனைகள் செய்யாதீங்க. எல்லோருக்கும் நீதி வேணும், ஏழை மக்கள் வாழ வேணும். தீய வழி தேவையில்லை, நல்ல வழி நீ தேடு. வாழ நல்ல வழி இருக்கு, வரிஞ்சு கட்டி நிற்காதீங்க. வகை வகையாக பொருள் இருக்கு, வாந்தி பேதி ஆக்காதீங்க. இது சோடி பாடலாக பாடக்கூடியது. இன்னும் சில வரிகளும் இருக்கிறது. ஆகையால் நான் ஒரு சில வரிகளை மட்டும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாங்கள் அனைவரும் சுயாட்சி லட்சியத்திற்கு ஆதரித்தீர்களால் நமது நாட்டின் முன்னேற்றமும் நாட்டு மக்களின் முன்னேற்றமும் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த கூட்டு கொள்ளையர்களின் திட்டங்களை மாற்றிவிட்டால் நாடு நல்லா இருக்கும் என்பதே இந்த சுயாட்சி லட்சிய கொள்கை விதிகளாகும். ஆகையால் அனைவரும் அதற்காக இந்த கட்சிக்கு கட்சி தீர்வாகாது. அது ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம். ஆகையால் எந்த கூட்டமும் கூட்டு கொள்ளையாக செயல்படுவதற்கு வாய்ப்பாகவே இருக்கும். ஆகையால் அனைத்து மக்களும் இந்த கட்சிக்கு கட்சி தான் அதுக்கு தீர்வு என்று சொல்லி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது தனி ஒரு கூட்டம் என்பதனால் அது குற்றங்குறைகளை செய்யவும் ஊழல் செய்யவும் வாய்ப்பாகவே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் தேர்தலில் நிற்க வேண்டும், பதவிகள் பெற வேண்டும் என்பதற்காகவே கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஆகையால் இந்த கூட்டு கொள்ளையர் திட்டங்களை மாற்றிவிட்டு சுயாட்சி லட்சியத்தின் மூலமாக எதிரியில்லா ஒரு கட்சியை அமைப்பதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். அதற்காக இவர்களையெல்லாம் நின்று எந்த கட்சியாலும் செய்து நல்லது செய்ய முடியாது. ஆகையால் சுயாட்சி லட்சியத்தின் மூலமாக அவர்களை வீழ்த்த வேண்டுமென்றால் நோட்டாவுக்கு வாக்களித்து ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் அவர்களை வென்று சுயாட்சி லட்சியத்தை எதிரில்லாத அரசை நமது நாட்டில் நிறுவி நல்லாட்சி கொடுப்பதற்கு வாய்ப்பாக அனைவரும் ஆதரவு தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுயாட்சி லட்சியம் தொடரும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.